இந்தாங்க. காஃபி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நான் வயலில் வேலை இருக்கப்பெல்லாம் அடிக்கடி தோப்பில் தான் தங்குவேன். அப்போ இந்த மாதிரி காஃபி போடுறது, அப்புறம் தண்ணி அடிக்கிறதுக்கு தோதா கரடு மூடா சிக்கன் போடுறது, காட்டு பண்ணி கருங்காலி கொக்கு இதெல்லாம் தோப்புலேயே சமைச்சிருவான். நானே நல்லா சமைப்பேன்ட்டு என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. என்னங்க நீங்கள் காலையிலேருந்து உத்து பார்த்துட்டே இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு சொல்லுங்கள். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் நல்லது நடந்தாலும் ஒரு சின்ன கெட்ட குணம் போதும் அவனோட மொத்த நல்ல குணத்தையும் காலி பண்றதுக்கு. நம்ம மொத்த வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன காரியம் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி ஆயிடுது. கரெக்ட் தாங்க. என்னதான் ஒரு மனுஷங்கிட்ட 1000 நல்ல குணம் இருந்தாலும் ஆத்திரம்ன்ற ஒரு சின்ன விஷயம் அவங்ககிட்ட இருந்துச்சுண்டா அவங்ககிட்ட இருக்கிற மொத்தம் நல்ல குணமும் அடிவிட்டு போயிடும். அதுக்கு பெரிய உதாரணமே நான் தானே. தப்பு பண்ணிட்டோன்னு உங்களுக்கு புரியுதா? ஆண்டாள் விஷயத்துல நான் தப்பு பண்ணதா தோணலை. ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. காலம் கடந்து தெரிஞ்சு என்ன பண்றது? ஆமாங்க, தப்பு தான். மன்னிப்புன்னு ஒன்று தவிர வேற எதையும் கேட்க முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். மன்னிப்பு இதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தை. இதனால நடந்த எதுவுமே மாறப்போறதில்ல. உண்மைதாங்க. அதான் உங்ககிட்ட நான் அதை கூட கேட்கல. உங்கள் கோவம் தீர்ற வரைக்கும் கூட நீ அடிங்க. அதனால உங்கள் வாழ்க்கை மாற போகிறதில்ல. உங்கள் மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைச்சா சந்தோஷம்தான். உன்னை அடிக்கிறதுனால உன் வீட்டுல இருக்கிறவங்கள குத்தி கிழிக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நீ நினைக்கிறியா? உங்ககிட்ட எல்லாம் கொடூரமா நடந்துக்கிற ஒவ்வொரு சமயமும் உங்களை விட அது எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வலிக்குது. கொல்லப்படுறவனுக்கு அது ஒரு செகண்ட் தான் வலி, கொன்னவன் வாழ்க்கை பூரா அழணும். எனக்கு தப்பு பண்ணிட்ட, இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். தினம் தினம் உங்க எல்லாருக்கும் தப்பு பண்ணிட்டு நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கே தெரியல இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு. எப்பவுமே புத்தி சொல்றதை கேட்டு நடக்கிற ஆள்னா ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு அது சரின்னு தோணுனாதான் நான் பண்ணுவேன். இப்ப அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறேன். இந்த செகண்ட் என் மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை பண்ண தயாராயிட்டேன். இதனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா நான் யோசிக்கவே இல்லை. புரியுதுங்க. இந்த நிமிஷம் எதுவுமே மாறல. புரியுது. கோவத்தோடு வெறுப்போடு இருங்க. இந்த கோவமும் வெறுப்பு இருக்கிற வரைக்கும் தான் என்னை பழி வாங்கணும்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோன்ற வரைக்கும் தான் நீங்கள் என் கூட இருப்பீங்க. என்னை மன்னிச்சிட்டிங்கடா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்க. வேண்டாம், என்னை மன்னிக்காதீங்க. நீங்கள் என்னை திட்டிக்கிட்டே இருந்தாலும் என் கூட இருக்கணும். இல்லை, மறக்காம மாத்திரையை சாப்பிட்ருங்க. நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன்.